விஷயம் சொன்னீங்க சார். அது அதுல அந்த இப்ப விஜய பார்த்து திமுக பயந்துருச்சு அப்படிங்கிறத சொன்னீங்க. இப்ப பார்த்தா எல்லாருமே இப்ப சமீபத்துல எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயம் பேசணும்னா, அந்த இடத்துல டிவிகே தலைவர் விஜய் அவர்கள இழுக்காம பேச மாட்றாங்க. எந்த கட்சி கூட்டமாக இருக்கட்டும், யாரையாவது சந்திக்க போனதாக இருக்கட்டும், யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்றதாக இருக்கட்டும், அந்த இடத்துல டிவிக்கு இவரு இன்னும் நீங்க ப்ரூஃப் பண்ணலன்னு சொல்றீங்க. அவரு இன்னும் மக்களுக்கு எதுவுமே பண்ணல, ப்ரூஃப் பண்ணல. அப்புறம் எதுக்கு இந்த பயம்? ஏன் எல்லா இடத்துலயும் விஜய் அவர்கள இழுத்து இழுத்து பேசுறோம்? விஜய் அவர்கள வச்சு தான் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள வச்சு தான் பேசுறாங்க. அவர் கூட இருக்கிறவர் சரியில்ல, அவர் கூட வலுவானவர்கள் இல்ல, அவர சுத்தி எதுவுமே சரியானது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர வச்சு பேசுறாங்க. என்ன காரணம்? இல்ல. அதாவது ஒரு விஷயம் தாங்க. அது எந்த ஒரு இப்ப விஜய் சார் அவர்கள் எல்லா இடங்கள்லயும் சொல்றாரு. போட்டி ஒண்ணு திமுகவுக்கு, இன்னொன்னு டிவிகேக்கு. டிவிகே, டிஎம்கே. அப்படிதான் சொல்றாரு. டிஎம்கே அப்படி இல்லைன்னா அவர் சொல்றாரு. ஏன்னா ஒரு எதிரி பெரிய ஆளா இருக்கும்போது அவங்கள சொன்னாதான் நீங்க இங்க சர்வே பண்ண முடியும், சஸ்டைன் பண்ண முடியும். புரியுதுங்களா? அவர் சீமான சொல்ல முடியாது. பட் சீமான் அண்ணன் விஜய் சார் சொல்லுவாரு. ஏன்னா சீமான் அண்ணனை விட விஜய் சார் சினிமாவில் பாப்புலாரிட்டி அதிகம். ஸோ இப்போ எதை எடுத்தாலும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான் வரும். இப்போது ஏன் இவ்வளோ நாள் திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியை டச் பண்ணவே இல்லை. பட் இப்போ தான் எடப்பாடியை டச் பண்ணுறாரு. என்னன்னா இவர் சொன்னதுக்கு பிறகு, திரு விஜய் சார் சொன்னதுக்கு பிறகு தான் எடப்பாடியை ஒரு எதிரியாக கொண்டு வர்றாரு. என்ன இருந்தாலும் நீ நானும் தான் எதிரி, இன்னொருத்தனை புதுசா வளர விடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா அதற்கு நான் உதாரணம் சொல்றேன். பிஃபோர் திமுகவும் அண்ணா திமுகவும் திரு கேப்டன் அவர்களை அவங்க எதுல கூட்டணி வைக்கிறாங்களோ வைக்கலையோ, புதுசா நம்மளை மீறி இன்னொருத்தர் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருந்தாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி தான் இப்போ திமுகவும் அண்ணா திமுகவும் எதில் கூட்டணி வைக்காங்களோ வைக்கலையோ, விஜய் அவர்களை வரக்கூடாதுங்கிறதுல ஒரு தெளிவான ஒரு முடிவு. அது நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா? ஒரு புது தலைவன் உருவாகணும், ஒரு மக்களுக்கான ஒரு தலைவன் உருவாகணும், ஒரு புதுசா நீங்களே வரீங்கன்னு வச்சுக்கோங்க சார், நீங்க வரக்கூடாது அப்படின்னு ஒரு பின்னாடி நினைக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா, தவறு நினைக்கிறீங்க? இல்ல, நம்ம நல்ல மக்கள்னா நம்ம சரின்னு சொல்லலாம். நம்ம மக்களே நல்ல மக்கள் இல்லையே, அப்புறம் எப்படி நம்ம அதை சரின்னு சொல்லலாம்? மக்களே கரப்டட் ஆயிட்டோம்னு நம்ம சொல்லிட்டோம்ல.